அனைவருக்கும் வணக்கம். தமிழிற்கு அமுதென்று பேர். என் நெஞ்சை கொள்ளை கொண்டுள்ள தமிழின் பெருமை கொஞ்சம் நேரம் அள்ளிப்படுவோம். இணைந்திருங்கள் என்னுடன். மொழி. கற்கால மனிதனை மாற்றியது மொழி. ஆதி காலத்தில் கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய உருவான கருவிதான் மொழி. ஆனால் இந்த அடிப்படை தேவைகளை மீறி 6 செம்மொழிகள் உருவாகின. தமிழ், சீனம், லாத்தின், கிரேக்கம், எபிரேயம், சமஸ்கிருதம். இவை பண்பாட்டின் அடையாளமாக, வரலாற்றின் சாட்சியாக, இயல், இசை, நாடகம் என கலைகளின் ஆதாரமாக வளர்ந்தன. இவற்றினுள் உயிரோடு இருக்கும் மொழிகள் 2: தமிழ், சீனம். இந்த மொழிகளில் தமிழின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? 2800 ஆண்டுகளாக எழுத்து வடிவங்களில் மாறி மாறி வந்தாலும் ஒலி வடிவமும் உச்சரிப்பு வடிவமும் மாறவே மாறாத உயிர்மொழி எம் தமிழ்மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றார் பாரதி. ஆம், உலகில் 1000 மொழிகள் இருப்பினும் தமிழின் இனிமை, ஒலியியல் சிறப்பு, கவித்துவ மயக்கம் வேறெந்த மொழியில் சொல்லுங்கள்? லயமும் நாதமும் இசையின் ஒருங்கிணைப்பும் பாட்டினும் பேச்சினும் அதன் அழகு வெளிப்படுகிறது. ஏன் இப்பேச்சிலே என் நாவிலிருந்து தேன் சொட்ட சொட்ட உங்கள் காதுகளில் அமுதமாக ஒலிக்கிறதல்லவோ? தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. அமிர்தம் அவனின் மொழியாகும், அன்பே அவனின் வழியாகும். தமிழ் மொழி வெறும் மொழி அல்ல, அமிர்தமாக உயிர் வாழ்வை அளிக்கும் வாழ்க்கை வழி என்கிறார் நாமக்கல் கவிஞர். சங்க இலக்கியம், தொல்காப்பியம் தமிழின் சிறப்புகளான எழுத்து, சொல், பொருளை விளக்கும் இலக்கண நூல். தமிழ் எழுத்துக்களின் சிறப்பு ரகரம். தமிழ் சொற்கள் ஒவ்வொன்றும் செதுக்கப்பட்டவை. தமிழ் மொழி ஒரு உணர்வு பூர்வமான மொழி. உலகெங்கும் படிக்கப்பட்டு, பேசப்பட்டு, பாராட்டப்பட்டும் வரும் என் தாய்மொழி. என் அழகு தமிழ், அமுதத்தமிழ் சிறப்பை கொடுக்கப்பட்ட 3 நிமிடங்களில் அடக்குவது சிரமம். ஆயினும் முயற்சி செய்ய வாய்ப்பளித்ததற்கு என் நன்றிகள். நன்றி, வணக்கம்.